பொறைக்கு நாய, அறிவு கட்ட பேல, முட்டா பேல, குரங்கு, உனக்கு மனசாட்சி இருக்கால? நான் சொன்ன ரகசியத்தை நீ அவன்கிட்ட அப்படியே போட்டு கொடுத்த இல்ல? அவன்கிட்ட போட்டு கொடுத்த அவன் என்னட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தா அந்த ராம், நீ வழங்கிய மாட்டேன், நீ நாசமா போற, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ மனுஷன தேவையில்லாம எதுக்குற நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? கிறுக்கால உனக்கு. நான் அப்படிதான் சொல்லுவேன். உனக்கு என்னல போற, நீ இதுதான் கிறுக்க, நீ தான் விளங்க மாட்டேன், என்னட்ட நீ சொல்ல வரையா இத பற்றி? போல உனக்கு என்ன, நீ என்ன பெரிய இவனா? உன்னால முடிஞ்சே பாத்துக்கற. நான் எத்தனை சொன்ன உனக்கு என்னற? டேய், நீ உனக்கு எது உனட்டே இருக்கணும், என்னட்ட இருந்து இந்த மாதிரிப்பட்ட சீன் எல்லாம் போடாத. ஓர பந்தா கேட்டாது போல, நீ வழங்க மாட்டனே போல, பைத்தியார பையன போல. டேய், நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல இப்படி மாறி மாறி கெட்ட வார்த்தை போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இல்லடா? இப்படி வீட்டுல இருந்து சண்டை போட்டு இருக்கும்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் இதை பார்த்துட்டு தானடா இருப்பாங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கடா, நீங்க இப்படி மாறி மாறி கெட்ட வார்த்தை போட்டு நீங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்களே, இந்த குழந்தைங்க இதை பார்க்கும்போது அவங்க மைண்ட்லயும் இதாண்டா பிக்ஸ் ஆகிருக்கும். கொஞ்ச நாள் போகும்போது டெய்லி நீங்க இப்படி அடிக்கடி சண்டை போட்டுருக்கீங்க, அதை பார்த்து 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 வெளியில யார்கிட்டே அது மற்ற பசங்கள்ட்ட அந்த குழந்தைங்க வளரும் என்னது சண்டை போட்டுட்டு இருக்கிறதும் கெட்ட வார்த்தை பேசும்போது இதனாலே இந்த சமூகத்துல பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குடா. ஃபியூச்சர் ஜெனரேஷனை கொஞ்சம் யோசிப்பாருங்க. உங்களுக்குள்ள சண்டையோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளா இருந்தாச்சுன்னா தனியா இருந்து பேசி கொஞ்சம் தெளிவெடுக்க பாருங்க. இப்படி வீட்டுல இருந்து மாறி மாறி சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்? அதை பார்க்குற குழந்தைங்க மனநிலைன்னா வெளியில போகும்போது சின்ன பசங்க மாறி மாறி விளையாடிட்டு இருக்கும்போது இதே கெட்ட வார்த்தைகளும் திட்டுறதும் மாறி மாறி சண்டை பிடிக்கிறதும் அதிகமா இருக்கு. இதனாலே இந்த உலகத்துல வந்துட்டு பல பிரச்சனைகள், ஏன் இப்ப எத்தனையோ இடங்கள்ல வன்முறைகள், இவ்வளவோ சம்பவங்கள்லாம் நடக்கு, எவ்வளவு பேர் இன்னையும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனாலையும் கொஞ்சம் யோசிப்பாரு. இந்த இடத்துல நீங்க வந்துட்டு சண்டை போடுறத அதுவே தனியா இருந்து நீங்க உங்களுக்குள்ள பேசி முடிவு எடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இப்ப இத குழந்தைகள் பார்க்கும்போது அவங்க மனநிலை என்ன பண்ணுன்னா, இவங்க மாறி மாறி சண்டை பிடிக்கிறாங்களே, இந்த வார்த்தைகள் தான் அவங்க மைண்ட்ல ஏறும் போது வெளியில போய் தேவையில்லாம பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய காரணமே இதுலதான் அமையுது. வீட்டுக்குள்ள நம்ம நடக்கிற வந்துட்டு விதத்தை பொறுத்தா இருக்கு. அதே போலவே பேரண்ட்ஸா இருந்தாலும் அப்படிதான். குழந்தைங்க முன்னாடி வந்துட்டு மாறி மாறி சண்டை பிடிச்சிட்டு இருக்கும் போது ஏதாவது வார்த்தை தவறி வந்துட்டு ஆம்பளைங்க கெட்ட வார்த்தையை விடும்போது அந்த வார்த்தைகள் தான் இவங்களுக்கு இதை பார்த்து அதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி அந்த கெட்ட வார்த்தைகளை வெளியில வந்துட்டு யார்கிட்ட சொல்லும் போது அடிதடி பிரச்சனைகள் தான் வரும். இது ரெண்டு அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வீடுகள்ல இருக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுறது, அதே மாதிரி இந்த பாக்கு சிகரெட்டு பிடிக்கிறதெல்லாம் குழந்தைகளை முன்னாடி வச்சு வீட்டுல பண்ணும்போது அதை அந்த குழந்தைங்க பார்த்து வெளியில கொஞ்சம் வளர்ந்து வரும்போது கொஞ்சம் யங் ஸ்டேஜ் வரும்போது சிகரெட் அடிக்கிறது, பாக்கு போடுறது, இந்த மனநிலை தான் வரும். இந்த மனநிலையில மாறணும்னா அவங்களுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கும்போது பாக்கோ சிகரெட்டோ தண்ணியோ குடிக்கிறது, பிராண்டி குடிக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாம அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைகளுக்கு முன்னாடி பேசும்போது அன்பா கனிவா பேசும்போது அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. கூட விளையாடும் போதும் சந்தோஷமா சிரிச்ச முகமா இருப்பாங்க. அதே இது அவங்களுக்கு முன்னாடி இந்த பாக்கு போன்ற போதைப் பொருட்கள் எல்லாம் எடுக்கும்போது அந்த பிள்ளைகள் அந்த மனநிலை வரும்போது வருங்கால அந்த பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படும். எப்பவுமே நம்ம வீடுகளில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம நல்ல வார்த்தைகள் சொல்லும் போதும் கனிவா பேசும் போதும் வருங்காலத்துல நல்ல விதமா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதுதான் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. வாழ்க்கையே நமக்கு நிம்மதியா இருக்கும்.